எமோஷனை தாண்டி லோகேஷ் கனகராஜோட படங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலமெண்ட்டாக இருக்கக்கூடியது ஹீரோ கதாபாத்திரங்களோட ரைட்டிங். லோகேஷ் கனகராஜோட படங்களில் வரக்கூடிய ஹீரோ கதாபாத்திரங்கள் ரொம்ப ஹீரோயிக்காகவும் ரொம்ப லார்ஜர் தன் லைஃப் கேரக்டர்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப கிரவுண்டடான கேரக்டர்ஸாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு மாநகரமில் வரக்கூடிய ஸ்ரீ, கைதியில் வர டில்லி, மாஸ்டரில் வர ஜேடி, விக்ரமில் வரக்கூடிய அமரன் விக்ரம், லியோவில் வரக்கூடிய பார்த்திபன் அண்ட் கூலியில் வரக்கூடிய தேவானு எல்லா கதாபாத்திரங்களுமே கற்பனைக்கு அப்பாற்பட்ட கேரக்டர்ஸாக இல்லாமல் ஃப்ளாடாக எமோஷ்னலி ரியலாக ஒரு சாதாரண ஹியூமன் இருக்கக்கூடிய எமோஷனையும் பெயினையும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ஸாக தான் எழுதியிருப்பார். இந்த மாதிரியான கதாபாத்திரங்களை தேட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரியலாகவும் ரிலேட்டபுளாகவும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது ஒரு பக்கம் இருக்க, நான் சொன்ன இந்த எல்லா கேரக்டர்ஸுமே விருப்பமே இல்லாமல் தான் கதைக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோக்கு நடக்கக்கூடிய டிரான்சிஷன் அண்ட் அந்த டிரான்சிஷனில் நடக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு ஒரு ஆர்டினரி மேன் புஷ்ட் இன்டு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனுங்கிற கான்செப்டில் தான் இவரோட எல்லா படங்கள்லையுமே ஹீரோ கதாபாத்திரங்களை எழுதியிருப்பார்.